ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா லாஸ்ட் மினிட்ல அந்த நியூஸஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ SummerSlam நைட் 1 ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 3:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காலையில் 3:30 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் கிக் ஆஃப் மேட்ச் வந்து நடந்துருன்றதை அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WWE அஃபிஷியலாகவே இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுதான் பாசிபிளி மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய கவுந்தர் வர்சஸ் CM Punkக்கான வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச், இந்த மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றது CM Punk பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது அவர் சொல்கிறதா நடக்குமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இருந்தாலும் தலைமை சொல்லியிருக்காரு. ஸோ நடக்கும். ஸோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா CM Punk ஜெயிப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ குந்தரோட சாம்பியன்ஷிப் ரெயின் ரொம்ப போராக தான் இருக்குது. அதை நான் மறுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோக்க வைப்பாங்களான்றது எனக்கு பெரிய கொஸ்டின் மாதிரி தான். குந்தர் தோப்பாரா இல்லை CM Punk ஜெயிக்க வைக்கிறான்னு யோசிக்கிறியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் சாம்பியனாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அப்கமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா CM Punkோட தோத்தாருன்னு அவருக்கு கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸோட கேஷின் இருக்குமான்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் உடன்பாடே கிடையாது. ஸோ செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷின் பண்ணுவாருன்றது எனக்கு சத்தியமாக உடன்பாடில். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் மெஜாரிட்டியாக பேசுகிறாங்க. அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து குந்தர் தான் ஜெயிப்பார்னு எனக்கு. ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் சமிசன் வர்சஸ் கெரியன் காஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல கெரியன் காஸ் ஜெயிச்சிட்டார்னா ஸோ சமிசன் வந்து கெட்டவன் தான்றதை சமிசனை ஒத்துக்கிறன்றது இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷனு. அதர்வைஸ் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கெரியன் காஸ்க்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமிசன் வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட ரிசல்ட் வச்சு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்ச்சில் கெரியன் காஸ் தோத்துட்டாருன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு நடைய கட்டுறாருன்னு அர்த்தம். WWE இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணலன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கெரியன் காசை மட்டும் அனுப்ப மாட்டாங்க, ஸ்கேலட்டையும் சேர்த்து தான் அனுப்பிச்சு விட்ருவாங்க. இந்த மேட்ச்சில் கெரியன் காஸ் வின் பண்ணாருன்னா அவர் அப்கமிங் WWE இருப்பார். ஸோ அவருக்கான ப்ராப்பர் ஷோலாம் WWE கொடுப்பாங்க. இப்போ தான் கெரியன் காஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அனுப்பிச்சு விடாமல் வச்சிருந்தா நல்லாயிருக்கும். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கெரியன் காஸ் தான் வின் பண்ணார். மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் அண்ட் ஆல்சோ ஜெல்லி ரோல் வர்சஸ் நம்மளுடைய லோகன் பால் ட்ரூ மேக்கின்டையருக்கான டாக் டீம் மேட்ச். இந்த மேட்ச் மேலே எனக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஏதோ நடத்துறாங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் கிரேசியாக தான் இருக்கும் மேட்ச்சு. ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு பெட்டிங் ஆர்ட்ஸை பார்த்தலாம். ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஜெல்லி ரோலுக்கு தான் ஃபேவராகவே வந்திருக்கு. ஸ்பெகுலேஷன்ஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் ஹீல் டீம் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ட்ரூ மேக்கின்டையரும் நம்ம லோகன் பாலும் வின் பண்ண வைப்பாங்கன்னு தோணுது. நாலாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ராக்ஸன் பெரஸ் ரெகுல் ராட்ரிகஸ் அவங்களுடைய டைட்டில் அலெக்சா பிளிஸ் ஷார்லட் ஃபேர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து அலெக்சா பிளிஸ் ஷார்லட் ஃபேருக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சாம்பியன் வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ லியூ மார்கன் வர அவங்க ரிட்டர்ன் கொடுக்குற வர வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சாம்பியன்ஷிப்பாக வச்சிருக்க வேண்டியது அவங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸும் ஷார்லட் ஃபேரும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் அண்ட் ஆல்சோ அவங்க ஃப்ரெண்ட் இல்லைன்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த டீஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க போல. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சாம்பியன்ஸ் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அஞ்சாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட டிஃபனி ஸ்டாடன் வர்சஸ் ஜேட் கர்லுக்கான WWE விமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேட் கர்லுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ 90-10ன்ற மாதிரி இருக்குது. ஸோ 90% ஜேட் கர்ல் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் அதாவது நம்ம டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக சாம்பியன்ஷிப் ரெயின் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஜேட் கர்லுக்கு சேஞ்சஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஜே ஓசோ வர்சஸ் நம்மளுடைய பிரான்சன் ரீட் பிரான்பர்கருக்கான மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஜே ஓசோக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. என்னோட ஒப்பீனியன் அதான். ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே மெயின் ஈவெண்ட் பேஜில் உள்ளவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குமான்றது பார்த்தீங்கன்னா தெரியல. மேபி இவரோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க இருக்கிற பட்சத்துக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஜே ஓசோவும் தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த இடத்துல இவங்கெல்லாம் வின் பண்ணுறதுக்கான நம்ம செத்ரான்ஸ் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ ஸ்டில் ரோமன் ரெயின்ஸ் ஜே ஓசோ தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை பார்க்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடும். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து நேரம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.